اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين جد الحسن والحسين عليهم السلام نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமா உம்மதி கஅன்பியாஇ பனி இஸ்ராயீல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்தருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமா உம்மதி என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரிசாலத்துல் கரீமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட உம்மத்தே முஹம்மதியில் உள்ள உலமாக்கள் ஆலிமீன்கள். உலமா யாரு? ஆலிமுடைய புளூரல் உலமா. ஆலிம்னா சிங்குலர், உலமா அதனுடைய ஜமு பன்மை. உலமாவு உம்மதி காம்பியாய் பனி இஸ்ராயில் என்னுடைய உம்மத்துல உள்ள உலமாக்கள் எப்படிப்பட்டவங்க? பனி இஸ்ராயில்களுக்கு வந்த நபிமார்களை போன்றவர்கள் ஆவார்கள். பனி இஸ்ராயில்னா யாரு? ஹஸ்ரத் இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பேர் என்ன? இஸ்ராயில். அவங்களோட பேர் இஸ்ஹாக் நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு புள்ள. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரெண்டு புள்ள. ஒரு மகன் யாரு? நபி சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள பரம்பரையில தான் நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரக்காத் மின்ஹுமா தஹரத் ஆமீன். நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியா சையதா ஆமீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரெண்டு பேர் யாரு? இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பிள்ளை யாரு? இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் நபி அவங்களுக்கு இஸ்ராயீல்னு ஒரு பேர் உண்டு. புரிஞ்சா? இஸ்ராயில். இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரையில தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. நிறைய மூசா நபி, ஈசா நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி எல்லாரும் மசாலா என்ன? யாரோட பரம்பரை? இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரை.
அப்ப இஸ்ஹாக் நபிக்கு மாஷால இன்னொரு பேர் என்ன? இஸ்ராயில். இப்ப பனி இஸ்ராயில் சொன்னா இஸ்ரவேலர்கள் சொன்ன என்ன அர்த்தம்? இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரை, இஸ்ஹாக் நபியுடைய குடும்பம், இஸ்ஹாக் நபியுடைய குடும்பம். விளங்குதா? பனி இஸ்ராயில். இஸ்ராயில் சொன்னா இஸ்ஹாக் நபி, பனினா அவங்களோட பரம்பரை, அவங்களோட வாரிசு. விளங்குதா? அப்ப கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திருவாயால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உலமா உம்மதி, என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் காம்பியாய் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல்கள்ல இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரையில வந்த நபிமார்களை போன்றவர்கள் ஆவார்கள். நபி இல்லை, நபிமார்களை போன்றவர்கள் ஆவார்கள் என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் என்பதாக தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயக கோமான் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மலர்ந்து அருள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ரஜபுல் முரஜப் பிறை 29வது இந்த நாள் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாக்கே இந்த உலகத்துல பிறந்தது போன்று வந்த சையதுனா இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபஅனா மின் பரகாத்திஹிமா ஃபித் தாரீன் ஆமீன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய தினமாகும். ஷாஃபி இமாமுடைய உருஸ் முபாரக்குடைய தினமாகும். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன கோடான கோடி மக்களுக்கு கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத்துல் கரீமை சென்று அடைவதற்கான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாலேன் ஷரீஃபுடைய முபாரக்கான அடியில போய் தஹத்து ஷரீஃப்ல போய் என்ன சேர்றதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நல்வழி காட்டிய நாயகரான இமாமுனா ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இந்த ரஜபுல் முரஜப் பிறை 29வது தினம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால நாயகம் நமக்கு என்ன திருவாக்கு சொல்றாங்க? உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உதுகுரு நீங்கள் நினைவு கூறுங்கள், அவங்கள நினைங்க. யார? மஹாசின மௌதாக்கும், உங்கள மறைந்த மேன்மக்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட பாக்கியவான்களை, அல்லாஹ்வுடைய விசேஷமான நல்லடியார்களை என்ன செய்யுங்க? நீங்க நினைவு கூறுங்கள். அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சா அவங்க என்ன செய்யாதீங்க, நீங்க மறந்துட்டு இருக்காதுங்க, நினைவு கூறுங்கள். அவங்க வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்ட பரக்கத்தை எல்லாம் செஞ்சான், எவ்வளவு பெரிய விசேஷங்களை எல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தான் என்பது என்ன செய்யுங்க? ததிக்கரா செய்யுங்க, ரிமெம்பர் பண்ணுங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகுரு மஹாசின மௌதாக்கும், நினைவு கூறுங்கள் உங்களில் மறைந்த மேன்மக்களை, நல்லோர்களை, அல்லாஹ்வுடைய விசேஷமான அடியார்களை, அம்பியாக்களை, அவுலியாக்களை. ஷாஃபி இமாம் என்ன அவுலியாக்கள்ல மிகப்பெரிய அவுலியா. காரணம் என்ன? அவுலியாக்களுடைய அரசரான ராஜாதி ராஜ மகாராஜரான குதுப லாசானி கௌசுல் ஆலம் பீரான பீர் ரோஷன் சமீர் தஸ்தகீர் எஜமா வலிகளுக்கோமான் முஹீத்தீன் பெருமான் அவர்கள் ஷாஃபி இமாமை பின்பற்றினார். யாரு? கௌசுல் ஆலத்துடைய மதஹப் எது? ஷாஃபி மதஹப். கௌசுல் ஆலத்துடைய சங்கையான வாப்பா நாயகம் சையதுனா அபி சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா கௌசுல் ஆலத்துடைய அரபி உம்மா சையதா ஃபாத்திமா உம்முல் கைர் ரஹ்மத்துல் ஜப்பார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கௌசுல் ஆலத்துடைய இமாமான கௌசுல் ஆலத்துடைய
இமாமான நம்முடைய உயிருக்கு உயிரான நாயகர் குத்துபுல் அக்தாப் காதலவுடைய பெரிய ஜமான் நாகூர் பாதுஷா நாயகத்தோட இமாமான காதலவுடைய எந்த மதஹப்? ஷாஃபி மதஹப். பாதுஷா நாயகம் இறங்குச்சா தன்னுடைய கபர் ஷரீஃபை கூட ஷாஃபி மதஹபுடைய முறைப்படி அமைக்கணும்னு கட்டளை இட்டாங்க. மாஷா அந்த அளவுக்கு ஷாஃபி மதஹபில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க யாரு? பெரிய ஜமான் ஆண்டவர்கள். மாஷா இப்படிப்பட்ட பெரும் பெரும் கண்மணி நாயகத்துடைய பரிசுத்த பரம்பரையில் தோன்றிய நாதாக்களுக்கெல்லாம் இமாமான நம்முடைய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உருஸ் முபாரக் இன்றைய தினம். இப்ப நாம இந்த முதல் ஓதுன ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயி மனதரோடு செய்றாங்க. உலமா உம்மதி கஅம்பியாயி பனி இஸ்ராயீல். என்னுடைய உம்மத்துல உள்ள உலமாக்கள் யார போன்றவங்க? பனி இஸ்ராயலுக்கு வந்த நபிமார்களை போன்றவர்கள். பனி இஸ்ராயலுக்கு வந்த நபிமார்களை போன்றவர்கள். மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மாட ஊத்திலிருந்து உலகத்துக்கு வரும்போதே பனி இஸ்ராயலுக்கு வந்த நபிமார்களை போன்றே வந்தாங்க. மாஷா அல்லாஹ். விளங்குதா? ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா என்ன உம்மாட வயிற்றிலிருந்து உலகத்துக்கு வரும்போதே நபிமார்களை போன்றே வந்தாங்க. ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம் ஒரு முபாரக்கான பரக்கத்தான குடும்பம். ஷாஃபி இமாமுடைய குடும்பம் எந்த குடும்பம்? குறைஷி குடும்பம். குறைஷி குடும்பம். பெரிய விசேஷம் என்னன்னா நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் இந்த 4 இமாம்களையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பமான குறைஷி குடும்பத்தை சேர்ந்த ஒரே இமாம் ஷாஃபி இமாம் மட்டும்தான். இல்லைங்கதா? ஹனஃபி இமாம் குறைஷி அல்ல, மாலிக் இமாம் குறைஷி அல்ல, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இமாம் குறைஷி அல்ல. குறைஷி இமாம் யாரு? ஷாஃபி இமாம் மட்டும்தான் குறைஷி குடும்பத்தில் பிறந்தவங்க. மாஷா அல்லாஹ். குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் முடிஞ்சு மாஷா அல்லாஹ் பத்ர்ல இருந்து மதீனா முனவராவுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே முதல் மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்திட்ட வந்து இஸ்லாமை கபூல் செஞ்சாங்க. ஷாஃபி இமாமுடைய முன்னோர்கள் உள்ள ஷாஃபி இமாமுடைய பாட்டனார் பூட்டனார் உள்ள மாஷா அல்லாஹ் என்ன பாப்பா ஷாஃபி இமாமுடைய ஷாஃபி இமாம் பெத்த வாப்பா இல்லை, வாப்பட அவங்களோட முன்னோர்கள் உள்ள ஆபாக்கள் உள்ளவங்க. அவங்க பேரு ஷாஃபி. யாரு பேரு? ஷாஃபி இமாமுடைய பரம்பரையில நாயகம் பத்ர் யுத்தம் முடிச்சிட்டு பத்ர்ல இருந்து மதீனா முனவராக என்ன வந்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்துல வந்து மசாலா என்ன இஸ்லாம கபூல் செஞ்சாங்க. புரியுதா? யாரு? ஷாஃபின்றவங்க. அவங்க குறைஷி குடும்பம். விளங்குச்சா? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? காசால இருந்து வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் திருநாமம் என்ன? சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நாயகத்துடைய அருமை பாட்டனார் திருநாமம் என்ன? சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட சொந்த பேரு ஷைபத்துல் ஹம்த். என்ன பேரு? ஷைபத்துல் ஹம்த். நாயகத்துடைய தாதா ஜான் கிப்லா. புரிஞ்சா? நாயகத்துடைய பர்தாதா கிராண்ட் கிராண்ட் ஃபாதர் பூட்டனார். தமிழ்ல சொன்ன என்ன? பூட்டனார். பூட்டனார் பேர் என்ன? சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தர்பார் ஷரீஃப் எங்க இருக்குது? காசால இருக்கு. சண்டை நடக்குதுல்ல, இஸ்ரேல் பலஸ்தீன். காசாங்கிறான காசான்னு தமிழ் எழுதுறான்ல, காசா இல்லை, காசா கஸ்ஸா. அரபியில் கஸ்ஸாமா காசாமா, தமிழ்ல காசாமா. புரிஞ்சா? காஜாங்கிற பேர் என்ன? காஜாபாய் ஷாஹுல் ஹம்த் சாவுல். புரிஞ்சா? ஸ்போக்கன் லாங்குவேஜ். புரிஞ்சா? நல்லா உச்சரிக்கணும். யாரையாவது சோறை போய் சோறுமான அது வேற அர்த்தம் போய் உருதுல வேற அர்த்தம் வந்து சோறு எல்லாம் புரியுதா? அவன் அது மசாலா என்ன இங்கே
செய்தனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களோட தர்பார் சரி எங்க இருக்குது? வேகமா சொல்லு. காசால இருக்கு. ஹாஷிம் நாயகம் யாரு? நாயகத்துடைய பர்தாதா, நாயகத்துடைய கிராண்ட் ஃபாதர், பூட்டனார். புரிஞ்சா? அப்ப மாஷா அல்லாஹ் குறைஷி குடும்பத்துல சில குடும்பங்கள் காசால இருந்தாங்க. இது மாதிரி யாரு? ஹாஷிம் நாயகம். புரிஞ்சா? ஹாஷிம் நாயகத்துக்கு ஒரு அதாவது அழைப்பு பேருண்டு, பட்ட பேருண்டு. அந்த பட்ட பேர் என்ன? சஹியுல் அஸ்கியா. அவங்கள மாதிரி என்ன தர்மம் செய்ய முடியாது. அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு பேர் தர்மம், பெரிய தயாலத்தை அல்லாஹ் கொடை கொடுக்கறதுல என்ன அதிவிசேஷமானவங்க. யாரு? ஹாஷிம் நாயகம். அவங்களோட திருநாமம் தான் என்ன? நாயகத்தின் குடும்பத்துக்கு வருது. நாயகம் மாஷா அல்லாஹ் அது ஃபக்ரோட சந்தோஷமா சொல்றாங்க மாஷா அல்லாஹ். ஆனா ஹாஷிமி யார்? மாஷா அல்லாஹ் ஹாஷிம் குடும்பம். என்ன நினைச்சா புரியுதா? செய்தனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அவளியா, பெரிய நாதம், பெரிய நாதம். விளங்குச்சா? அவங்களோட ரவுதா ஷரீஃப் ஆஸ்தான முகத்தஸ் எங்க இருக்குது? காசால. அப்ப அந்த ஊர்ல இருந்து தான் அந்த ஷாஃபி வர்றாங்க. யாரு? ஷாஃபி மாமுடைய ஆபாக்கல்ல உள்ளவங்க. புரியுதா? குறைஷி குடும்பம். அவங்க குறைஷி குடும்பம் எங்க இருந்து வர்றாங்க? காசால வர. உனக்கு ஒரு கியால் வரலாம், ஏன் ஷாஃபி மாம் ஆபாக்கல்ல உள்ளவங்க கண்மன் நாயகம் பத்ர்ல இருந்து வரும்போது ஏன் வந்து ஈமான் கொண்டாங்க? நாயகம் 13 வருஷம் மக்கால இருந்தாங்களே, அப்ப ஈமான் கொள்ளலன்னு ஒரு சுவால் வரலாம். சொல்ல புரியுதா? குறைஷி குடும்பம் அல்லவாங்க இப்போ மக்கால தானே இருப்பாங்க. கண்மண்ணா மக்கால 13 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் தான் மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. அப்போ ஈமா கொள்ள வேணும். அவங்க மக்கால விட குடும்பம் அல்ல, குறைஷி குடும்பம் காசால வாழ்ந்தவங்க. மாஷா குறைஷி குடும்பம் காசால வாழ்ந்தவங்க. மாஷா வேற நினைச்சா அவங்க மாஷா அல்லாஹ் நாயகத்தை எதிர்த்துட்டு அப்புறம் இஸ்லாமான ஆடு இல்லை. புரிஞ்சா? நாயகத்தை அஸ்தாஃபிருல்லாஹ் எதிர்த்துட்டு வந்து இஸ்லாமான எத்தனை பேர் உண்டு? தௌபா செஞ்சுட்டு அப்படி உள்ள ஆள் இல்லை. அவங்க காசால இருந்து தூரமான ஊர்ல இருந்து வர்றாங்க. இப்போ உள்ள மாதிரியான கம்யூனிகேஷன் டிராவலிங் உள்ள ஜமானா அல்ல அது. புரிஞ்சா? என்ன ஆகையால மசாலா என்ன? அவங்க இருக்கிற ஊர் எது? ஒரு மாசம் டிராவல் பண்ணி போகணும் மக்கள் இருந்து. இத மாதிரியான வசதி வாய்ப்பு பொருளாதாரம் எதுவுமே, புரிஞ்சா? வாகன வசதியும் கிடையாது, பொருளாதாரமும் எல்லார்ட்டையும் எல்லா மாதிரி இருக்காது. புரிஞ்சா? ஆகையால அல்ஹம்துலில்லாஹ் என்ன காசால இருந்து அவங்க வாரத்துக்கு மாஷா அல்லாஹ் எப்போ வந்து ஈமான் கொண்டாங்க? கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போற முடிச்சு நாயகம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா மதீனா முனவராக்கு வந்த பிறகு வந்து கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தஸ்த் அஷ்ரஃபுல் அஸீம்ல தெய்வீக திவ்ய திருக்கரத்துல ஷஹாதத்து சொல்லி சஹாபி ஆனாங்க. மாஷா அல்லாஹ் சாபிகுன் அவலுன் உள்ள சஹாபி ரசூல் ஹஜ்ரத் ஷாஃபி அல் குரைஷி ரலியல்லாஹு தஆலா. குரைஷி குடும்பத்துல வந்து ஷாஃபி, அவங்க பேர் ஷாஃபி, அவங்களோட பேர் தான் ஷாஃபி. எப்படி ஹாஷிம் நாயகத்துடைய திருநாமம், ஹாஷிம் நாயகம் திருநாமம் நம்ம கண்மணி நாயகத்துக்கு எப்படி குடும்பத்துல வருதோ, ரசூல்லா யாரு? ஹாஷிமி. அலி நாயகம் யாரு? ஹாஷிமி. புரிஞ்சா? அலி நாயகத்துடைய சகோதரர் ஜாஃபர் தையார் யாரு? ஹாஷிமி. புரிஞ்சா? எல்லாம் அவங்க அந்த அவங்களோட மக்களுக்கு பிறகு ஹாஷிமி ஹாஷிமின்னு வரும். மாஷா எல்லாம் நினைச்சா புரியுதா? அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் கொள்கையில ரொம்ப போல்டானவங்க. நம்ம என்னுடைய அருமை பாட்டனார் குத்புல் மஷாயிഖீன் சையத் முஹியுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹஸனி அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா பனஃபானா மின் பரகாத்தி ஃபி தர்னா. அதனால மாஷா அவங்களுக்கு என்ன பட்ட பேர்னா சுன்னி ஆலிம். மாஷா சுன்னத் ஜமாத் ரொம்ப மாஷா என்ன ஸ்ட்ராங் ஆனவங்க. அதனால குடும்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க? சொன்னி குடும்பம். மாஷா என்ன நினைச்சா இன்னைக்கு அவங்க பேர் கொண்டு தான் கடைநல்லூர்ல மட்டுமல்ல, கடைநல்லூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து மலேசியா வரைக்கும் மாஷா என்ன அவங்களோட பேர் தான் இன்னைக்கு இலங்கிட்ட அல்ல இலங்க வச்சிருக்காங்க. புரிஞ்சா? அது போல அல்ஹம்துலில்லாஹ் மாஷா என்ன இது எந்த சுன்னத்து? ஹாஷிமி சுன்னத்து. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரைக்கு என்ன ஹாஷிமி குடும்பம். மாஷா ரசூலுல்லாஹ் யாரு? ஹாஷிமி. அலி நாயகம் யாரு? ஹாஷிமி. ஜாஃபர் தையார் யாரு? ஹாஷிமி. நாயகத்துடைய வாப்பானா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹாஷிமி. அலி நாயகத்துடைய வாப்பா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹாஷிமி. சய்யிது ஷுஹதா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹாஷிமி. அதுபோல
ஷாஃபி இமாமுடைய ஆபாக்கல்ல உள்ளவங்க ஷாஃபி வந்து இஸ்லாம கபூல் செய்கிறாங்க ரசூலுல்லாஹி திருக்கரத்தில், அவங்களோட பேர் அவங்களோட குடும்பத்துக்கு பூரா வந்துச்சு. அசல ஷாஃபி இமாமுடைய பேர் முஹம்மத். ஷாஃபி இமாம் பேர் என்ன? முஹம்மத். அவங்களோட வாப்பா பேர் இத்ரீஸ். வாப்பா யாரு? எப்படி சொல்லுவாங்க? இத்ரீஸ் ஷாஃபி. புரிஞ்சா? ஷாஃபி இமாம் முஹம்மது ஷாஃபி. விளங்குச்சா? அசல ஷாஃபி யாரு? சாஹிப ரசூல். ஷாஃபி யாரு? சாஹிப ரசூல். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, சாஹிப ரசூல். எப்ப ஈமான் கொண்டாங்க? நாயக பத்ர் யுத்தம் முடிச்சிட்டு மதீனா ஷரீஃபுக்கு வந்த உடனே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்துல ஈமான் கொண்டாங்க. ஹஜ்ரத் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா ஷாஃபி அல் குரைஷி. ஷாஃபி அல் குரைஷி, குரைஷி குடும்பத்தை சார்ந்த ஷாஃபி சாஹிப ரசூல். அவங்களோட வாரிசுல தான் வராங்க யாரு? இமாம் இத்ரீஸ் ஷாஃபி. இத்ரீஸ் ஷாஃபி அவங்களோட புள்ள தான் இமாம் முஹம்மது ஷாஃபி. ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு. அப்ப ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா எங்க பிறக்குறாங்க? காசால பிறக்குறாங்க. இங்க பிறக்குறாங்க, காசால பிறக்குறாங்க. ஷாஃபி இமாமுடைய பிறப்புலையே அவங்க அம்பியாக்களுடைய பனி இஸ்ராயலுக்கு வந்த நபியை போல வந்தாங்கன்னு இப்போ சொன்னேன். ரசூலுல்லாஹி ஹதீஸை ஓதிட்டு இந்த விஷயத்துல ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா சஃபீனத்துல் அவுலியாயிங்கிற கிதாபிலையும் இன்னும் ஷாஃபி இமாமுடைய ஏராளமான சரித்திர ஹிஸ்டரி கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான விஷயம் இது. கராமத்து ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவர்களுடைய அருமை உம்மா, ஷாஃபி இமாமுடைய உம்மா பேரு ஹஸரத்னா ஃபாத்திமா. ஃபாத்திமா அம்மாவுடைய சையதுல் ஆலமீனுடைய திருநாம் வச்ச புள்ள அவங்க ஃபாத்திமா, ஷாஃபி இமாமுடைய உம்மா. மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாமுடைய உம்மாட வயிற்றுக்குள்ள ஹமல்ல கர்ப்பத்துல ஷாஃபி இமாம் 4 வருஷம் இருந்தாங்க. மாஷா எத்தனை வருஷம்? 4 வருஷம். 40 நிமிஷம் கூட போயிட்டாங்க. என்ன அப்படிங்கிறான். இவ்வளோ அட்வான்டேஜான வேர்ல்டுல மெடிக்கல் சயின்ஸ் என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துக்கிற காலத்திலேயே புரிஞ்சா? பெரிய டாக்டர் கூப்பிடுங்க, அந்த டாக்டர் கூப்பிடுங்க, அந்த மருந்து வாங்க, இந்த மருந்து வாங்க, கீழணும் கிளிக்கணும்னு சொல்லி என்ன கூத்தாடுற டாக்டர். ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா உம்மாட கர்ப்பத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 4 வருஷம். 10 மாசம் கழிச்சு 4 மாசம் இல்ல, 4 வருஷம். மாச கணக்கில் சில புள்ள இருக்கும். ஆனா இன்னொரு இருக்குது, மாச கணக்கில் இருக்கிறதுல அதாவது அந்த நாளுக்கு கணக்கை தப்பா விட்டுருப்பாங்க. அப்படியும் சிலது இருக்கு. அதாவது 7வது மாசம் 6வது மாசத்துல என்ன 7வது மாசம் நினைச்சுக்கிட்டு என்ன கவுண்டிங் பண்ணது இருக்குது. ஆனா மாச கணக்குல சில நாலு கணக்குல சில புள்ள ஜாஸ்தியா இருக்கிறது இருக்கு. இது அப்படியே இல்ல, 4 வருஷம். 4 வருஷம் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாட ஹமல்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஷாஃபி இமாம் சொல்றாங்க அத. ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தஹ்லீக் செஞ்சது, அல்லாஹ் என்ன படைச்சது, அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு. அப்போ ஹனஃபி இமாம் காலத்திலேயே நான் பிறந்துட்டேன்னு சொன்னா அவங்க இருக்கும்போதே நானும் வளர்ந்து ஹிதமத் செய்யற மாதிரி போயிடும். ஹனஃபி இமாமுக்கு தாசீமுக்காக நான் உம்மாட ஒத்துழைப்பு உட்கார்ந்துட்டு இருந்தேன். விளங்குதா? புரிஞ்சா? சுன்னத் ஜமாத்னா என்னன்னு? ஹனஃபிக்கு ஷாஃபிக்கு சண்டை வரலாமா? எந்த காலத்துல வரக்கூடாது. காரணம் என்ன? ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க? 4 வருஷம் உம்மாட கர்ப்பத்துல நான் உட்கார்ந்த காரணமே ஹனஃபி இமாமுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு. மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாம் ஹயாத்தா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரு? அஸீமு ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாமுத் தாரைன் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் खादिम மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் உடைய खादिम மாஷா அல்லாஹ். இமாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய खादिम ஜிந்தாவா இருந்து மாஷா அல்லாஹ் என்ன خدمت செஞ்சிட்டு இருக்கும்போது நான் வந்து உடல உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அப்ப என்ன? தாசீமா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக 4 வருஷம் மாஷா அல்லாஹ் என்ன உட்கார்ந்துக்கிறாங்க. புரியுதா? ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட உம்மாட வயித்துல 6 மாசமா இருக்கும்போது ஷாஃபி இமாமுடைய வாப்பா நான் இத்ரீஸ்
ஷாஃபி இன்திகால் ஆயிட்டாங்க. அவங்க வாப்பாவை பார்த்தது இல்லை. விளங்குச்சா? அப்போ வாப்பா இன்திகால் ஆக போறா. பாப்பாவுக்கு துனியால அசல் முடியுது. அல்லாஹ் என்ன செஞ்சா, அவங்க சுல்புல உள்ள பிள்ளைய கொண்டு வர இடத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டான். கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஷாஃபி இமாமுக்கு அல்லாஹ்வுடைய மஷியத்துல அல்லாஹ் விலாயத்தை கொடுத்துருக்குறான். புரிஞ்சு? அதனால அவங்க என்ன எப்படியும் செய்யலாம். அவுலியாக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுப்பான். புரிஞ்சா? 4 வருஷமும் உட்காரலாம், 40 வருஷமும் உட்காரலாம். விளங்குச்சா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஸரத் இத்ரீஸ் ஷாஃபியோட இன்திகால் இருக்கிறதுனால என்ன செஞ்சா, ஷாஃபி மாம பாப்பாவோட சுல்புல கொண்டுகிட்டு வந்து உம்மாட வயிற்றுல வச்சுட்டு பாப்பா அவங்க செருப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வோட அழைப்பு வந்து ஷாஃபி இமாம் உம்மாட வயிற்றுல எத்தனை வருஷம்? 4 வருஷம். 4 வருஷம். சஃபீனத்துல் அவுலியா கிதாப், சஃபீனத்துல் அவுலியா 4 வருஷம் உட்கார்றாங்க. மாஷா அல்லாஹ் ஷாஃபி இமாம். எதுக்காக? ஹனஃபி இமாமுடைய தாஸீமுக்காக. ஹனஃபி இமாமுடைய தாஸீம். புரிஞ்சா? நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மா, ஈசா நபியுடைய உம்மா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத்னா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அருமை உம்மா. மாஷா. புரிஞ்சா? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சரித்திரம் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன 80 ஆயத்து கிட்ட வருது. இத்தனை ஆயத்து? 80 ஆயத்து கிட்ட வருது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ்ல அவங்க ஹுஜரா ஷரீஃப்ல இபாதத் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் உள்ள இருப்பாங்க. ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்கள பார்த்து அவங்கள வளர்த்தவங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சொந்தம். மாஷா அல்லாஹ். என்ன ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலான்னு போனாங்கன்னா கதவு சாத்தி இருக்கும். உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா உள்ளக்கு என்ன நிறைய பேர் பேசுற மாதிரி சவுண்டு கேட்கும். நிறைய பேர் பேசுற மாதிரி சவுண்டு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெயிட் பண்ணி நிற்பாங்க. அதுக்கு பிறகு பேச்சு சத்தம் நின்ற பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இஷாரா செய்வாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் திறக்குவாங்க. என்ன கேட்குவாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியமே நிறைய சவுண்டு கேட்டுச்சு. மலக்குகள் வந்து பேசிட்டு, மலக்குகள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹுஜரா முபாரக் உள்ளக்க மலக்குகள் வந்து இறங்குவாங்க. ஃப்ரூட்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லை குர்ஆன் சொல்லு, கராமத்தோடைய ஹுஜரா ஷரீஃப். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வலியத், பெரிய வலியத்துல் குப்ரா. மாஷா அல்லாஹ். என்ன கராமத்துல் ஹுஜரத் ஷரீஃப் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹுஜரா ஷரீஃப். மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் மலக்குகள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசிச்சு. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குளிக்க மட்டும் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு தடவை குளிக்க வரும்போது என்ன, அவங்க முன்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆம்பளை. யார் இது? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சூரா ஆல இம்ரான். யார் இது? அல்லாஹ் பயந்துக்க அன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இஷாரா செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பயத்துல இருந்து. அப்போ வந்தாலும் சொன்னாப்பில்ல, ஆனால் ரசூல் ரப்பிக்கு, நான் உங்க ரப்புடைய தூதனா வந்திருக்கேன். நான் உங்களுக்கு அழகான ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு. எனக்கா குழந்தையா? நான் கல்யாணம் முடிக்கலையே. விளங்குச்சா? இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது இது தக்குவாவோட நடந்துக்க, தக்கியா அன்னு சொல்றாங்க. அது இருந்து தான் தக்கியாக்களுக்கு தக்கியான்னு பேர். தக்கியா தான் மசால். இது முஹியுத்தீன் தைக்கியான என்ன, இந்த தக்கியாங்கிற வார்த்தை முதல் யாரு சொன்னா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுது சூரா ஆல இம்ரான். எனக்கு புரியுதா?
ஈசா நபியுடைய உம்மா சொன்ன வார்த்தை தக்கியா, தக்கியா தான் தைக்கா, அரபியில் தக்கியா. விளங்குதா? புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வோட உத்தரவுப்படி நூறை ஊதி விட்டுட்டு போனாப்புல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட குதிரத்தில் கர்ப்பமாயிட்டாங்க. அல்லாஹ்க்கு மாஷா அண்ணல் குவத்தில் இல்லா ஜபியா, அவன் நாடியதெல்லாம் செய்யக்கூடிய நாயகன் மாஷால், நாடியதெல்லாம் செய்யக்கூடிய நாயகன் மாஷால், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமாயிட்டாங்க, ஹாமில் ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் யார்கிட்டையுமே சொல்லலை, மறைச்சே வச்சிருந்தாங்க. மாசம் போக போக மாசம் வயிறு பெருசா வந்துகிட்டே இருக்கு. பெருசா வர பெருசா அவனுக்கு ஃபிக்ர் வந்துருச்சு, ஆஹா உலகம் என்ன பேசுமோ தெரியணும். அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சு உலகம் பூரா. ஜனங்க பூரா என்ன அவன் வாய்க்கு வந்தாலும் பேசுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு கசின் பிரதர் இருந்தார்கள். அவங்க பேர் ஹாரூன். ஹாரூன் நபி அல்ல, ஹாரூன் நபி மூசா நபியுடைய சகோதரர். இது வேற ஹாரூன், எல்லாம் குடும்பம் தான், சொந்த பந்தங்கள் தான். அந்த ஹாரூன் வந்து கேட்டான், அவன் ரொம்ப சாலியான மனிதர் ஹாரூன். மரியம், நான் உன்னை நம்புறேன், நீ அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கு மாத்தமா எந்த காரியத்தையும் ஈடுபட மாட்டேன், நீ அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்துக்கு உள்ளால், நான் உன்னை நம்புறேன், இது எப்படின்னு சொல்லி கேட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயத்தையும், மலக்கள் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது, நூறை ஊதி விட்டது, எல்லா விஷயத்தையும் விலாவரியா A to Z எல்லாத்தையும் பயான் செஞ்சாங்க. ஹாரூனும் கேட்டான். ஆனா சில வாலிமின்கள், சில அநியாயக்காரனோ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோட அவங்களை இணைச்சு பேசினானோ விளங்குனுச்சா? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அதுக்காகத்தான் உன்கிட்ட கேட்டேன். அநியாயக்காரன் என்ன என்னதான் உன்னோட இணைக்குவான்னு தெரியும், அதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேன் இதை ஆனால் சொல்லி மாஷா அல்லாஹ் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம ஷாஃபி இமாம் ரலியல்லாஹுடைய பிறப்புக்கும் இந்த சம்பவத்துக்கு சம்பவம் இருக்குது. இப்போ தான் விஷயம் வருது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த சகோதரி தான் ஜக்கரியா நபியுடைய மனைவி. ஜக்கரியா நபியுடைய மனைவி மாஷால ஹமலா இருக்கிறாங்க. ஜக்கரியா நபிக்கு புள்ளை இல்லாமல் இருந்துச்சு, அவங்களோட முடியெல்லாம் வெளுத்து போய் என்ன வெள்ளையா போய் வயசாகி போயிடுச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹுஜராக்கு ஒரு நாள் வரும்போது பார்க்குறாங்க, சீசன்ல இல்லாத பழம்லாம் கூட கூட உள்ள இருக்குது. பைத்துல் முகத்தஸ்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இபாதத் செய்கிற இபாதத்து கானாக்கு வரும்போது என்ன, அந்த ஏரியாவில் கிடைக்காத பணம், அந்த ஊர்லேயும் இல்லாத பணம், அந்த அந்த நாட்டு மக்கள் யாருக்கு அண்ணாலே பார்த்துருக்க மாட்டான். அப்படி உள்ள பழம்லாம் 1 2 இல்லை, கூட கூடயா இருக்குது எல்லாம். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் குர்ஆன்ல சொல்றான். அப்போ மாஷா அல்லாஹ். அப்போ என்ன ஜக்கரியா நபி கேட்டாங்க, மரியம் இதெல்லாம் எப்படி? எல்லாம் அல்லாஹ்ட்ட வந்துச்சு மாஷா அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்ட்ட வந்துச்சு. மலக்குகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மலக்குகள் மூலம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்தான். எல்லாம் கூட கூட கூடயா பணம் வந்து இறங்கும் சொர்க்கத்திலன்னு. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அங்க நின்றே துவா கேட்டாங்க மாஷா. அப்போ அவுலியாக்களுடைய ஹதரத்தில் இருந்து கேட்கிற துவா என்ன கபூல். அவங்க நபியுமா, ஜக்கரியா நபி சாதாரண ஆள் இல்லை, நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வசீலா வச்சு கேட்கறாங்க மாஷா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்த வச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாங்கிற தலைக்கு மேல அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த வச்சு மாஷா அங்க நின்று கேட்கறாங்க மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வயசான காலத்துல புள்ள பெற தன்மையெல்லாம் மாறி போன ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்துல ஹஸரத்னா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹ் அழகான புள்ளை அல்லாஹ் கொடுத்துட்ட மாஷா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து முக்கியமான விஷயம், குர்ஆன் ஷரீஃப்ல என்ன முதல்ல சொல்லப்பட்ட சையீதுங்கிறது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான் மாஷா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சையீது யார, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து மாஷா. சூரா ஆல இம்ரான்ல மாஷா. புரிஞ்சா? சையீதுன்னு குர்ஆன்ல சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய விசேஷமான அடியார் யாரு? நபினா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவ்வளோ விசேஷமானவங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட உம்மா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியான யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா ஜக்கரியா நபியுடைய மனைவி. அவங்களும் ஹாமிலா இருக்கிறாப்புல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சகோதரி 2 பேரும், அக்காவும் தங்கச்சி 2 பேரும் ஹாமிலா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரர் சொல்றாங்க, நீனாவது ஹாமிலா இருக்கிறன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குதிரத்துல
வயசானாலும் உன் மாப்பிள்ளை இருக்கிறாப்புல என்ன ஏன் பையா நான் ஆனால் அவங்க அப்படி சொல்லும் போது ஜக்கரியா நபியோட பொஞ்சாதி யஹ்யா நபியோட உம்மா சொன்னாங்க, மரியம் நீ ஹாமிலா இருக்கிறது எனக்கு தெரியும் மாஷா அல்லாஹ், நீ எவ்வளவு பெரிய விசேஷமான முறையில ஹாமிலாவா இருக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ சாதாரண பெண் அல்ல, நீ எவ்வளவு பெரிய விசேஷமா அல்லாஹ் ஒன்ன அவன் நாட்டப்படி ஹாமிலாவை ஆக்கி வச்சு எனக்கு தெரியும். காரணம் மாஷா அல்லாஹ் இன்னி அரா, யாரு சொல்றா? ஜக்கரியா நபியோட மனைவி சொல்றாங்க, அதாவது யஹ்யா நபியோட உம்மா சொல்றாங்க, இன்னி அரா மாஃபி பத்னி யஸ்ஜுது லிமாஃபி பத்னிக், என்னோட வயித்துல உள்ள புள்ள ஓ வயித்துல உள்ள புள்ளைக்கு சுஜூது செய்யுது, கதம்போசி செய்யுது நான் பாக்குறேங்கிறாங்க. மாஷா இன்னி அரா, புரிஞ்சா? அப்ப சுல்தான் அவுலியா காஜா மோனன் சிஷ்டி உடைய காஜிலான சில்சிலா சிஷ்டில மாச கதம்போசி என்ன சும்மா எடுக்கல. அல்ஹம்துலில்லாஹ் விளங்குச்சா? கதம்போசி முதல்ல யார் செஞ்சா? ஹவுசல் ஆனது காஜா சர்க்கார் செஞ்சாங்க. அது மாதிரி மாஷா அல்லாஹ் காஜா உஸ்மான் ஹாரூனுக்கு காஜா மோனன் சிஷ்டி செஞ்சாங்க. மாஷா என்ன खाजा कुतुबुल अख्तार कुतुबुद्दीन बख्तियार की सरकार गरीब नवाज அவங்க எப்போ ஒன்றா சந்திச்சாங்கன்னு அது ஒரு ரிசாலா ஒரு கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. அதில் எழுதும் போது எழுதுவாங்க குத்துபுல் அக்தாப் ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி, அதாவது நான் இப்போ பார்த்தேன் ஹாஜா என்னோட ஷேഖனாயத்தை அப்போ பார்த்தேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஹுசூர் கிப்லாய ஆலம் குத்துபுல் அக்தாப் ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி இஸ்திமால் செய்யக்கூடிய அவங்க பேசக்கூடிய அந்த தாசிமான ஹுசூர் கிப்லாய ஆலம் யாரை சொன்ன? ஹாஜா நாயத்து ஹுசூர் கிப்லாய ஆலம் பீரோ முர்ஷத் ஹாஜா கரீம் நவாஸ் மாஷா அல்லாஹ் சர்க்காருடைய கதம்போசி எனக்கு இந்த வக்தில் நசீபாச்சு. அதாவது ஹாஜா நாயத்தை மீட் பண்ணேன்னு சொல்றாங்க, அது அப்படி சொல்ல மாட்டாங்க. சர்க்கார கதம்போசி எனக்கு நசீபாச்சு. புரிஞ்சா? அப்ப என்ன அர்த்தம்னா நான் இந்த நேரத்தில் எஜமான பார்த்தேன், ஜியாரத் பண்ணேன், சர்க்கார் நசீர் சரி வாங்கினேன், அவனோட ஹிதமத்தில் ஹாசிரான்னு சொல்றாங்க. புரிஞ்சா? அப்போ ஜக்கரியா நபியுடைய மனைவி என்ன சொல்றாங்க? இன்னி ஆறானா நான் பார்க்கலன்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்ப ஜக்கரியா நபியுடைய மனைவியும் பெரிய வலியுள்ள வெளியேற்று. அப்ப நபிமார்கள் மனைவிமார்கள் சாதாரண இருக்க மாட்டாங்க. புரிஞ்சா? நபிமார்கள் மனைவிமார்கள்ல சாதாரண ஆட்களும் இன்னொன்று அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகி போனது ரெண்டு பேர் தான். யாரு? ஒன்று நூஹ் நபியுடைய பொண்டாட்டி காஃபிர், நூஹ் நபிக்கு துஷ்மனே பொண்டாட்டி தான். ரெண்டாவது லூத் நபியுடைய பொண்டாட்டி காஃபிர், இது குர்ஆன் சொல்லுது. புரிஞ்சா? அப்போ வேற மற்ற அம்பியாக்களுடைய மனைவிமார்கள்லாம் வெளியேத்தான் இருப்பாங்க. இப்போ ஜக்கரியா நபியுடைய மனைவி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உம்மா யாரு? வெளியேத்து. புரிஞ்சா? அவங்க பேர் சஹலா. பேர் என்ன? சஹலா. என்ன மாஷா அல்லாஹ் இன்னி ஆரா நான் பார்க்கிறேன் மாஃபி பத்னி யஸ்ஜுத் லிமாஃபி பத்னி, என் வயிற்றில் உள்ள புள்ள மரியம் உங்க வயிற்றில் உள்ள புள்ளைக்கு சுஜூது செய்யுது, தாசீம். புரிஞ்சா? விளங்குதா? இப்போ ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க? ஹனஃபி இமாம் ஹயாத்தா இருக்கும்போது நான் மாஷா அல்லாஹ் உலகத்துல பிறந்து நானும் வளர்ந்து இந்த தீனுக்கு ஹிதமத் செய்யறதுக்காக சட்டங்கள் சொல்றது மாஷா அல்லாஹ் என்ன அது அதபல்ல அப்படின்னு உம்மாட கர்ப்பத்துல என்ன 4 வருஷம் ஷாஃபி இமாம் உட்கார்றாங்க. மாஷா புரிஞ்சா? இப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமா உம்மத்தி கம்பியாய் பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்துல உள்ள உலமாக்கள் பனி இஸ்ராயில் உள்ள அம்பியாக்களை போலன்னு சொல்லி சொன்னா யார் அது? அவுலியாக்களை சொல்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உலமான யாரங்க? அவுலியாக்கள். மாஷா இப்போ ஷாஃபி இமாம் யாரு? பெரிய குத்துபுல் வஜூத். ஷாஃபி இமாம் குத்துபுல் வஜூத். உம்மட ஒத்துல என்ன 4 வருஷம் உட்கார்றாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரா 150 ஹிஜ்ரா 150ல ஹனஃபி இமாம் சில பாவிகளால அநியாயக்காரன வாலிமீன்களால விஷம் கொடுத்து கொல்லப்படுறாங்க. புரிஞ்சா? ஹனஃபி இமாம் அவர்கள் ஷஹீத் ஆகுறாங்க. சேம் டே ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க. விளங்குதா? ஹனஃபி இமாம் அவர்கள் ஷஹாதத் முபாரக் நடக்குது மாஷா அல்லாஹ், அதே நாள் ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க காசால. ஹனஃபி இமாம் ஷஹீத் ஆகுறாங்க ஈராக்ல, ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க
காசால. விளங்குதா? 150 பிறந்த ஷாஃபி இமாம் ஹிஜ்ரா 204, 54 வயசு. ஹிஜ்ரா 204 இந்த ரஜபுல் முரஜப், ரஜபு மாசத்துடைய கடைசி தினத்துல ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவர்கள் விசால் முபாரக் ஆகுறாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஷாஃபி இமாமுடைய தத்ஃபீன் முடிச்சிட்டு நாங்க வரும்போது ஷாபானுடைய பிறையை பார்த்தோம். மாஷா அல்லாஹ். ஷாபானுடைய தலைப்பிறையை அன்னைக்கு கண்டோன்னு சொல்றாங்க. விளங்குச்சா? புரியுதா? அப்ப இந்த ரஜபு மாதத்துடைய கடைசி தினம் என்று மாஷா அல்லாஹ் என்ன ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலாவுடைய உருஸ் முபாரக்குடைய நாள். மாஷா அல்லாஹ். இந்த உலகத்துல என்ன வரிகள் கோமான் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ஆண்டவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் எது? ஷாஃபி மதுஹப். அதனால தான் அப்பா சொல்றாங்க, சரஃபுல் அப்பா நாயம் அஷ்ஷாஃபிஇய்ய ஃபஸீர் தல்ஹம்பலிய பிலா யா குத்பா ஷரீஃப்ல. புரிஞ்சா? ஹவுஸ்லால மதுஹப் எது? ஷாஃபி மதுஹப். அவங்களோட ஆபா வச்சு அது எல்லாம் ஷாஃபியாக்கள். அதுக்கு பிறகு மசாலா என்ன ஹம்பலி இமாம ஹவுஸ்லால ஜியாரத்துக்கு போகும்போது ஹம்பலி இமாம் கேட்டாங்க, மஹிதீனே உங்க காலத்தில் நான் இருந்தா உங்க முரீதா இருப்பேன். நானும் காலத்தால் நான் முந்திட்டேன், எனக்கு உங்களுக்கு ஒரு நிஸ்பத் வேணும், அதனால என்ன என் மதப ஹயாத்தாக்குங்க எஜமான. அப்போ ஹம்பலி இமாமுடைய வேண்டுதலுக்காக ஹவுஸ்லால என்ன செஞ்சாங்க? ஹம்பலி மதபா மாறி ஹம்பலி மதபா ஹயாத்தாக்குனாங்க. மாஷா விளங்குச்சா? ஹவுஸ்லாலத்துடைய முதல் மகனார் ராஜஸ்தான் நாகூர்ல இருக்கிறாங்க, சாபிர் பியாவுடைய தாதா ஜான். அவங்க மசாலா என்ன ஹனஃபி மதஹப். ஹவுஸ்லாலத்துடைய முதல் புல் சையத் அப்துல் வஹாப் சைஃபுத்தீன் ஜிலானி ஹவுஸ்லாலுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, நீங்க ஹனஃபியா இருக்கான்னு சொல்லி. மாஷா புரிஞ்சா? அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய எல்லா இமாம்களும் என்ன மாஷா அல்லாஹ் ஒருத்தவங்களை தலைமையில வச்சு கொண்டாடுறோம். புரிஞ்சா? சில பைத்தியக்காரன் என்ன மதஹப்னா அது வேற இது வேற, நம்ம சண்டை நம்ம பொலிட்டிக் பார்ட்டி நினைச்சுக்கோம், வேற நினைச்சா அதல்ல. இங்க மாஷா அல்லாஹ் என்ன யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உம்மாட வயித்துல இருந்துகிட்டு தாசீம் செஞ்சாங்களோ, அது மாதிரி ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மாட வயித்துல இருந்துகிட்டு ஹனஃபி இமாம தாசீம் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் 4 வருஷம் உம்மாட கர்ப்பத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. 4 வருஷம் உம்மாட கர்ப்பத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. இப்பேற்பட்ட மகா விசேஷமான இமாம் அவர்களுடைய உருஸ் முபாரக் தினம்தான் இன்றைய தினம். மாஷா அல்லாஹ். அது குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி அல் குறைஷி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரதனா ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாம சுன்னத் ஜமாத்தில் உள்ள ஆளுக்கு அஹ்லு சுன்னத் ஜமாத்தில் ஒரு மதஹபை கட்டாயம் ஃபாலோ பண்ணியாகும். ஒன்று ஹனஃபியா இருக்கணும், இல்லை ஷாஃபியா இருக்கணும், இல்லை மாலிக்கியா இருக்கணும், ஹம்பலியா இருக்கணும். மதஹப் இல்லாம யார் இருந்தானோ அவன் தொலைஞ்சு ஆகட்டானா. மாஷா. இன்னொன்று புரியணும், 4 இமாம்களுக்குமே ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், எல்லா இமாம்களுக்கும் மாஷா அல்லாஹ் இந்த இல்முடைய ஹைராத் வர்றது சையதுனா இமாமுல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அல் ஹுசைன் ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தர்பார் ஆலியால தான் ஹைராத் வருது. மாஷா தர்பார் ஆலியால தான் ஹைராத் வருது. ஹனஃபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க, முத பார்க்குறாங்க வாழ்க்கையிலே. பார்க்கும்போது என்ன ஹனஃபி இமாம் 12,80,000 மசாலாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. 4,000 பேர் படிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சா? 126 பேர் சஹாபாக்கள், 26 பேர் பதில் சஹாபாக்கள். இவ்வளோ பெரிய சிறப்பையெல்லாம் பெற்ற ஹனஃபி இமாம் கடைசியாக இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகும்போது ஹனஃபி இமாம் ரொம்ப கூனி குருவி தபாலோட தாசீமோட ஹலுபை தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ரெஸ்பெக்டோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாஷா. இமாம் அலைஹிஸ்ஸலாம் வரல, ஹுஜ்ரா ஷெல்ல இருக்கிறாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே எல்லா எலுமே நின்றாங்க, உட்கார்ந்தாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு ஆள் போய் ஹனஃபி இமாம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட வந்தார். தோஸ்த் போகும்போது அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி இமாம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹல் அன்த நோமான், நீ தான் நோமானா? எல்லாத்துக்கும் ஆச்சரியம்.
அவங்க நோமான் யார் கூப்பிட்டதே கிடையாது. அபு ஹனீஃபா இமாம் அபு ஹனீஃபா அப்படின்னு சொல்றது மாஷா அல்லாஹ். ஆனா உம்மா அப்பா விட்ட சொந்த பேர் நோமான். யாருக்கு? ஹனஃபி இமாமுக்கு பேர். அல்லன்ட்டு நோமான், நீ தான் நோமானா? ஆமா, நான் செய்தின்னு சொன்னேன். ஆமா எஜமானே, நீ தான் சட்டம்லாம் எழுதுறியா? சரியத்தை சட்டம் தான் எழுதுறியோ? ஆன்னு கேட்டாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா ஒன்றும் ஜவாபு சொல்லு, சுக்கூத்தாருனா. அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஹனஃபி இமாம்கிட்ட கேட்டாங்க, காதுல ஒரு விதமான கசப்பு இருக்குது. காதுல எல்லா காதுலையும் ஒரு கசப்பு தன்மை இருக்குது. அது எதனால தெரியுமா உனக்கு? இமாம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹனஃபி இமாம், லா அத்ரியா சய்யிதி, தெரியல எஜமானே. அடுத்து கேட்டாங்க இமாம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணிலிருந்து வர்ற கண்ணீர் உப்பு கரிக்குது, எதனால தெரியுமா உனக்கு? லா அத்ரி சய்யிதி. அது வரைக்கும் ஹனஃபி இமாமுக்கு அப்படி ஒரு ஃபிக்ர் வந்ததே இல்லை. அடுத்து கேட்டாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், நாவுக்கு கீழேந்து ஒரு நீர் சுரக்குது எல்லாருக்கும், அது என்னன்னு தெரியுமா உனக்கு? லா அத்ரியா சய்யிதி. அப்ப இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஹனஃபி இமாம் பார்த்து கேட்டாங்க, உன் உடம்பை பத்தியே உனக்கு தெரியலையே, தீனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. மாஷா சொல்ல புரியுதா? யார் கேட்கிறா? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். உன்னை பத்தியே உனக்கு தெரியலையப்பா, தீனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? சட்டம் எழுதுற நீ. அப்புறம் 19 சவால் கேட்டாங்க, 19 கொஸ்டின் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஹனஃபி இமாம். 19 சொல்ல நேரம் இல்லை, புரியா பத்தியாவது போகணும், வந்து உட்கார்ந்து ஆன்சர் பண்ணுவாங்க சார். விளங்கணுச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒண்ணு எல்லாத்துக்கும் ஹனஃபி இமாம் சொன்ன பதில் ஒரே பதில், லா அதிரி லா, எனக்கு தெரியல எஜமானே. உண்மையிலே தெரியல உங்களுக்கு. இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு மஜ்லிஸ் முடிச்சு இமாம் அலைஹிஸ்ஸலாம் தர்பாருக்கு போய் வீட்டுக்கு போயிட்டாங்க பேசுறது. ஹனஃபி இமாம் மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பாஸில் உள்ள ஹாதிம்கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் இங்கே ஹாதிமா இருக்கேன். அப்போ ஹாதிம் சொன்னாப்புல, ஆடு மேய்க்க ஒரு ஆள் தேவைப்படும். அவருக்கு தெரியாது இவங்க யாருன்னு சொல்லி, நான் மேய்க்கிறேன். 12,80,000 மசாலாக்களை எடுத்து 4,000 பேரிட்ட படிச்ச இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி, இமாமு தாரின் பக்கியத்துல்லாஹ் அஸீமுஷ் ஷான் அஹ்லு பைத் அத்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலா ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய தர்பார் ஷரீஃப்ல ஆடு மேய்க்கிற ஹாதிமா இருந்தாங்க ஹனஃபி இமாம். முதல் ஹனஃபி இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தர்பார் ஷரீஃப்ல என்ன ஆடு மேய்ச்சாங்க. மாஷா அல்லாஹ். ஆடு யாரு? ஹனஃபி இமாம். அக்ஸரான அவுலியாக்கள் ஹனஃபி மذஹப் தான். புரிஞ்சா? அது ஷாஃபி இமாமே ஹனஃபி இமாமுக்கு தாசிமுக்கு என்ன 4 வருஷம் உம்மாட கர்ப்பத்தில் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னேன். இப்போ அது மட்டும் இல்லை, அதாவது ஒரு எல்லா அவுலியாக்கள்கிட்டையும் ரொம்ப ஆணித்தனமான கருத்து. மாஷா அல்லாஹ். அவுலியாக்கள்ல பெரும்பாலானவர்கள் மாஷா அல்லாஹ் ஹனஃபியா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் ஹனஃபி மذஹப்ல இருப்பாங்க. மாஷா அதனால தான் ஷஹன்ஷா விலாயத் ஹுசூர் खाजा मोइनुद्दीन चिश्ती हनफी माशा अल्लाह, कुतुबुल अक़दाब खाजा कुतुबुद्दीन बख्तियार काकी हनफी माशा अल्लाह, बाबा फरीद गंज सकर हनफी माशा अल्लाह, महबूब इलाही खाजा निज़ामुद्दीन औलिया हनफी माशा अल्लाह, हैं खाजा अलाउद्दीन अली अहमद साबिर हनफी माशा अल्लाह, हैं खाजा जलालुद्दीन मखदूम जहान गश्त हनफी माशा अल्लाह. புரிஞ்சா? இத்தனை கோடி அவுலியாக்கள் எந்த மதஹபை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மதஹபுடைய பாணி ஃபவுண்டர் மசாலா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தர்பார் மசாலா ஆடு மேய்ச்சாங்க, ஹாதிமா இருந்து. மாஷா அல்லாஹ். அப்போ அதை பயான் செய்வாங்க ஆரிஃபின்கள், ஞானவான்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹபத் நிஸ்பத் சர்ஃபராஸ் ஹனஃபி இமாமுக்கு நேரடி ஜாரி ஆனதுனால தான் அவங்க மதஹபுல அக்ஸரான அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் உருவாகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யறான். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி மாலிக் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் நேரடி ஹாதிம். அவங்க ஷாஃபி இமாம் மாலிக் இமாமுடைய ஸ்டூடெண்ட், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாதிமுடைய ஸ்டூடெண்ட், ஹம்பல் இமாம் ஷாஃபி இமாமுடைய ஸ்டூடெண்ட். புரிஞ்சா? இமாம் ஹம்பல் யாரு? ஷாஃபி இமாமுடைய மாணவர். ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் யாரு? மாலிக் இமாம். மாலிக் இமாம் யாரு? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தை காலம் அடிச்சு
படிச்சவங்க மாஷா அல்லாஹ். ஆகையால எல்லா ஹைராத்தும் பரக்காத்து எங்க இருந்து வருது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய தர்பார குதுசியால ஹசனைன் கரீமைனுடைய நாலின் ஷரீஃபுடைய அடியில் இருந்தா என்ன எல்லா ஹைராத்தும் பரக்காத்து வருது. அதனாலதான் ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ஆல பைத்தி ரசூலில்லாஹி ஹுப்புகும் ஃபர்தும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு. ஓ ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தார்களே, சையதத்துல் ஆலமீன் பிலாத முஹம்மதி ஃபாத்திமா நாயகியே, நப்சா முஹம்மது அலி நாயகமே, ஹசனைன் கரீமே நாயகமே, தங்களையும் தங்களுடைய பரிசுத்த பரம்பரை என்ன மஹப்பத் வைக்கிறத அல்லாஹ் குர்ஆன் மூலமா ஃபர்லாக்கிட்டாங்க. ஃபர்தும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு. ஃபர்தும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு. யாரெல்லாம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய ஃபைசான ஜாரியாக்கிறதுக்கு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்று ஷாஃபி இமாமை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஹனபி இமாமை ஃபாலோ பண்ணணும், இல்லை மாலிக் இமாமை ஃபாலோ பண்ணணும், இல்லை ஹம்பலி இமாமை ஃபாலோ பண்ணணும். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷாஃபி இமாமுடைய எல்லா விதமான ஃபைஸ் பரக்கத்தையும் நமக்கு நம்முடைய அஹ்லுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு வ யுதீனல்லாஹு ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه خمسة تطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة خمسة تطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة نطفي بها حر الوباء الهاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه